டிவி கேமராக்களை பொருத்துவதற்கு தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிர்பயா நிதி எங்கே போனது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க, கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை, அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கும்? இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கேன் சார், நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கேன் சார், 1000 கோடி கொடுத்துருக்கேன் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலணி அணிய மாட்டேன் என சபதம் எடுத்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பின்னர் தனது காலணியை கழற்றினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவையில் அண்ணாமலை ஆவேசமாக பேட்டியளித்தார். பேட்டியின் போது கூறியபடி தனது காலணியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கழற்றினார்.